ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு நிப்டி 23ஆம் தேதி எப்படி நடந்திருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். நேற்று செப்டம்பர் 22 11,153க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைய ஓபன் காலையில 9:15க்கு செப்டம்பர் 23 11,245 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 90 புள்ளிகள் வந்து கேப் அப் ஆயிருக்கு. 11,258 ஹை, லோ பாத்தீங்கன்னா 11,025, க்ளோசிங் 11,131க்கு கொடுத்துருக்காங்க. ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 225 பாயிண்ட். அப்போ நம்ம உடனே மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய ஹை அல்லது நேற்றைய லோ பிரேக் ஆயிருக்கான்னு நம்ம ஒன்று பார்க்கணும். மார்க்கெட் நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல, ஆனா நேற்றைய லோவை பிரேக் பண்ணிருக்கு. நேற்றைய லோ பிரேக் பண்ணாலும் அந்த லோக்குல இருந்து நேற்றைய லோக்கு மேல வந்துதான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 11,025 டு 11,131 போது லோல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரெக்கவர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். நம்ம நேற்றே வந்துட்டு ஷார்ட் கவரிங் வரக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஷார்ட் கவரிங் தான் இந்த லோல வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல லோல போய் நம்ம ஷார்ட் அடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமா லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன்ல இருந்திருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அதை தவிர்த்திருக்கலாம். ஆப்ஷன்ஸ் வைஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,200 கால் அதிகமா வர்த்தகமா இருக்கு. அண்ட் 11,100 புட் அதிகமா வர்த்தகமா இருக்கு. அதே மாதிரி 11,000 புட் அதிகமா வர்த்தகமா இருக்கு. 11,300 கால் அண்ட் 11,200 புட். ஸோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்றைய ஹை ஃபுல்லாவே பாருங்க 11,300 பிரேக் ஆகல, 11,000க்கு கீழே போகல. ஏன்னா லோ 11,028, ஹை பாத்தீங்கன்னா 11,260 அந்த சம்திங் இருக்கு. ஸோ மார்க்கெட் பாருங்க வைட் ரேஞ்ச் 225 பாயிண்ட்ஸ் வந்து ஹை லோக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அப்போ காலையில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேற்று பாத்தீங்கன்னா 11,300 டு 11,000, அதாவது அந்த ரேஞ்ச் 11,000 புட் அண்ட் 11,300 கால் அதிகமா வர்த்தகமா இருக்கு நம்ம பார்த்தோம். இன்று பாத்தீங்கன்னா இப்ப முடிவுல பாருங்க 11,200 கால் அண்ட் 11,100 புட் அதிகமா வர்த்தகமா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்துட்டு ரெண்டோட ப்ரீவியஸ் க்ளோஸுமே பாருங்க பிரைஸ் வந்து கரெக்டா 28, 23. ஸோ 11,200 கால் வந்து 23 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 11,100 புட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 11,000 புட் பாருங்க நேற்றைய க்ளோஸ் பாத்தீங்கன்னா 24, 9 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 11,300 கால் பாத்தீங்கன்னா நேற்றைய க்ளோஸ் 20, இன்றைய 6 ரூபா. ஸோ இது எல்லாமே பாருங்க புட்டெல்லாம் எவ்வளவு தூரம் கரைஞ்சிருக்கு. அதாவது புட் அண்ட் கால் ரெண்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சதவீதத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா 50% அனைத்துமே கால் அண்ட் புட் இரண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% கிட்ட குறைஞ்சிருக்கு. சாரி, 11,200 புட்டு பாருங்க 91 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 76 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் பாருங்க 38 ரூபா லோ, 181 ரூபா ஹை. ஸோ இந்த மார்க்கெட் ரேஞ்ச் அதிகமாகும் போது இந்த மணி புட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மணி புட் இல்ல இந்த மணி கால் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு இருந்திருக்கு. இங்க பாருங்க 11,100 கால் காலையில இப்ப மிட்ல பாத்தீங்கன்னா 28 ரூபா லோ, 107 ரூபா, சாரி 76 ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அப்போ டபுள் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம லோல இருந்து மிகப்பெரிய ரெக்கவரிங் மோட் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சுன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டிபிளா நம்மளுக்கு நடக்குது. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுட்டு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸை பார்த்துட்டு கரெக்டா சப்போர்ட் கட்ட பை எடுக்கிறக்கும் கால் ஆப்ஷனை பை பண்றதுக்கும் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ்ல கரெக்டா வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறக்கும் நம்ம பயிற்சி எடுத்துட்டோம்னா ஈஸியா வந்து ஆப்ஷன் மார்க்கெட்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இது 5 மினிட் ஷார்ட் பாருங்க. சந்தை வந்துட்டு ஒரு 1 மணி அளவுல நல்ல ஒரு இறங்கு முகம் பாத்தீங்கன்னா 11,140 இருந்து 11,028 மட்டும் லோ வந்தது. அப்ப கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இறங்கி திருப்பி அதே 1 ஹவர்ல இறங்கின டைமை விட அதே டைமிங்ல பாருங்க உங்களுக்கு ஏறுமுகத்துல கொடுத்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்துட்டு கடைசியில ஷார்ட் கவரிங் பாத்தீங்கன்னா நல்ல ஷார்ட் கவரிங் பில்டப் ஆயிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் மதியம் வந்து உங்களுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸோ அதை பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து மேல நிக்கல. ஸோ 5 மினிட்ஸ் கேண்டிலே 100 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் கொடுத்தாலும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவலிங் இல்லாம நின்றுருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி கேண்டில்ல பாருங்க கன்சிக்யூட்டிவா ஒரு நாள் ஒரு பெரிய ரேஞ்ச் இருந்துட்டா அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேண்டில்ஸ் இருந்திருக்கு. இங்க எல்லாம் இங்க ஒரு பிக் மூமெண்ட் இருந்தா அதுக்கப்புறம் சின்ன மூமெண்ட், இங்க ஒரு பிக் மூமெண்ட் இருந்தா அதுக்கப்புறம் சின்ன கேண்டில்ஸ், அப்புறம் ஃபுல்லாவே சின்ன கேண்டில்ஸ் போட்டு ஏத்தி ஒரே நாள்ல இறங்குமுகம் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் சின்ன கேண்டில்ஸ் ஃபுல்லா எல்லாம் சின்ன கேண்டில்ஸ் போட்டு இந்த நேருக்கு அப்புறம் இந்த நேர் தான் வந்து ஒரு பெரிய கேண்டில். இந்த இந்த இறங்கு முகம், இந்த இறங்கு முகம், இந்த இறங்கு முகம் பார்க்கும்போது இதுதான் பெரிய இறங்கு முகம். அதற்கு அடுத்தது இந்த இதுதான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவா 3 டேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதே வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் இருக்கு. ரேஞ்ச் பிரேக் அவுட் மீன்ஸ் அந்த பிக் ரேஞ்ச் இங்க இருந்திருக்கு. சின்ன சின்ன கேண்டில்ஸ் அமையல. ஸோ எப்போ மார்க்கெட்டோட சின்ன சின்ன கேண்டில்ஸ் அமையுதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் டேர்னிங்கிற ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஆனால் இங்க எப்படி வந்து லெக் ஓப்பன்லயோ இங்க ஒரு லோல இருந்து ரெக்கவர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கேயும் நேற்றைய லெக்க கீழே கட் பண்ணிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் ஓப்பன் ரேட்டுக்கு கீழேயே தான் தொடர்ச்சியா நெகட்டிவ் கேண்டில்ஸ் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டோட இது வந்துட்டு உங்களுக்கு 11,900 டு 11,000 சாரி 10,900 அண்ட் 10,800ல ஒரு சப்போர்ட் இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இப்ப ரீசெண்ட் உண்டான எல்லா புல் ட்ரெண்டோட இதுவும் க்ளோஸ் ஆயிடும். அது வர மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா பயங்கர வாலட்டைலா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லியில பாருங்க உங்களுக்கு லாஸ்ட் 1 2 3 4 5 5 வாரத்தோட லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா இன்னும் வீக்லி க்ளோஸ் அமையல. ஸோ நம்மளுக்கு வந்து நாளைக்கு வியாழன் அண்ட் வெள்ளி இன்னும் 2 நாள் முழுசா இருக்கு. அதற்கப்புறம் தான் இந்த கேண்டிலோட அர்த்தம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 22ஆம் தேதி க்ளோசிங் 21,139. இன்று ஓபன் பார்த்தீங்கன்னா 9:15க்கு 21,331, ஹை 21,356, லோ பார்த்தீங்கன்னா 20,826, க்ளோசிங் 21,178க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட். நேற்று ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் தான். ஸோ இங்க ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கல. ஆனா மார்க்கெட் வந்துட்டு அதே 500 பாயிண்ட் கட்டி கரெக்டா பாருங்க ஹைக்கு லோக்கு அமைஞ்சு அங்கிருந்து நேற்றையிலோ அதற்கு முந்தைய லோ பிரேக் பண்ணி கீழே போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகி நேற்றைய க்ளோஸுக்கு மேல கிடைச்சிருக்கு. ஆனால் ஓப்பனுக்கு கீழே ஆயிருக்கு. ஸோ இப்போ 21,000ங்கிறது வந்து சப்போர்ட்டை வந்து 2 நாளா 21,000 பிரேக் பண்ணி 21,000க்கு மேல வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் பாருங்க 22,200 புட் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. 22,200 புட்டுங்கிறது பாத்தீங்கன்னா அக்டோபர் 29 கான்ட்ராக்டோட, அதாவது நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஹெவியா ஒரு பில்டப் ஆயிருக்கு. 22,200 புட். 22,200 புட்டுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மணி புட் இப்போதைக்கு. ஸோ நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு வந்ததுனால அந்த புட் ஆப்ஷன் ஏன்னா நம்மளுக்கு அதிகமா ட்ரேட் நடக்கிற புட் ஆப்ஷன் வந்துட்டு சப்போர்ட், அதிகமா ட்ரேட் நடக்கிற கால் ஆப்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸும் போகும். ஸோ மார்க்கெட் வந்து சப்போர்ட்னு 22,200 கட் ஆனதுக்கு அப்புறம் கீழே இருக்கிறனால ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 22,200 ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆகுமான்னு தெரியல. இதை வந்து நம்ம இது என்னங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வரும் நாட்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி பயிற்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ 21,000 புட் அதிகமா அர்த்தமாயிருக்கு, 21,500 கால் அதிகமா அர்த்தமாயிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட சப்போர்ட் 21,000 இருக்கு, மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் 21,500 இருக்கு. இருந்தாலும் இரண்டோட லாஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 35,56. ரெண்டுமே 50% கட்டா வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து கீழே கட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இன்டர்மீடியட்டா பார்த்தீங்கன்னா 21,300 கால், 21,200 கால் அதிகமா வர்த்தமாயிருக்கு. அதற்கப்புறம் ஒரு புட்டு பார்த்தீங்கன்னா 21,200 புட். ஸோ 21,200 டு 21,300 பேங்க் நிப்டிய ஒரு ஜட்ஜபிள் பாயிண்ட் ஆட்டம் அமையும். மதில் மேல் போனேங்கிறது வந்து 21,200 டு 21,300 இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 5 மினிட்ஸ் சார்ட். இங்க பாருங்க ஒரு லாங் கேண்டில் 21,100ல இருந்து 20,900 வரை ஒரு லாங் கேண்டில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலேயே இவ்வளவு பெருசா இறங்கி அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் நேற்றைய லோவுக்கு பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் கேண்டில்ஸா போட்டு இதை பிரேக் அவுட் ஆனதுமே 20,963 பிரேக் பண்ணதுமே திருப்பி மீண்டும் 21,250 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 புள்ளிகள் அதற்கப்புறம் ஏறி இருக்கு. ஸோ இது நோட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷார்ட் கவரிங் எப்படி வந்திருக்கு, ஷார்ட் கவரிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாமே இதனால நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது டெய்லி கேண்டில். நம்மளுக்கு லாங் சப்போர்ட் வந்து 20,872. கரெக்டா இன்னைக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு டேர்னிங் இருக்கு, அந்த டேர்னிங்கை தான் இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல 21,000க்கு மேல க்ளோசிங் கிடைச்சதுனால 21,500 பிரேக் பண்ணுச்சுன்னா 22,000 மட்டும் போகலாம்.
21,500 பிரேக் பண்ணாம இங்க வந்து சைடு வேவா வருதா அப்படிங்கிறது வந்து வரும் நாட்கள்ல மார்க்கெட்டோட ரேஞ்சை பார்த்து தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு செக்டர் வைஸ்ல பாருங்க, நிப்டி பேங்க் 39 பாயிண்ட் பிளஸ், ஆட்டோ செக்டர் பிளாட், பினான்ஸ் செக்டர், எஃப்எம்ஜி செக்டர் பிளாட், ஐடி செக்டர் 60 புள்ளிகள் மைனஸ், மீடியா, மெட்டல், ஃபார்மா மட்டும் கொஞ்சம் 1% மேல அடிச்சிருக்காங்க. அண்ட் பிஎஸ்சி பேங்க்ஸ் 1.5% அடிச்சிருக்காங்க. பிரைவேட் பேங்க் கொஞ்சம் ஏறுமுகத்துல முடிச்சிருக்காங்க. அண்ட் ரியாலிட்டி செக்டர் ஒரு பாயிண்ட் பிளஸ்ல முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிப்டி குறியீடு குறிக்கிற 50 நிறுவனங்கள், அதாவது நிப்டில பட்டியலிடப்பட்ட 50 நிறுவனங்கள் லிஸ்டட் கம்பெனிஸ்ல 19 நிறுவனங்கள் ஏறுமுகமாகவும் 31 நிறுவனங்கள் இறங்குமுகத்திலையும் இருந்திருக்காங்க. இன்று பார்த்துட்டீங்கன்னா நிப்டியோட கெய்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் 2% ஏறி இருக்காங்க, கோல் இந்தியா 2%, கெயில் 1%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1% மேல ஏறி இருக்காங்க, ஹிந்துஸ்தான் லீவர் 1% மேல ஏறி இருக்காங்க. அதே மாதிரி நிப்டியில அதிக சதவீதத்தின் அடிப்படையில இறங்கிய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராடெல் 8%, பாரதி ஏர்டெல் 8%, டாடா ஸ்டீல் 3%, ஜீல் நிறுவனம் 3%, இண்டஸ்இண்ட் பேங்க் 2% மேல இறங்கி இருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல ஆக்டிவா இருந்தது பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் மதிப்புகளின் அடிப்படையில, அதாவது பங்குகளோட மதிப்புகளின் அடிப்படையில, வர்த்தகத்தின் அடிப்படையில ரிலையன்ஸ் நிறுவனம் அதிக மதிப்புக்கு வர்த்தகம் இருக்கு. அப்புறம் பாரதி ஏர்டெல், டாக்டர் ரெட்டி அண்ட் டிசிஎஸ் அண்ட் ஹெச்சிஎல் டெக். அதே பங்குகளின் வர்த்தகத்தின் அடிப்படையில் பங்குகள் வர்த்தகம் வேல்யூம் பேஸ்டு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா நிறுவனம் அதிகமான வேல்யூம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல் அண்ட் எஸ் பேங்க் அண்ட் டாடா மோட்டார் அண்ட் ஜீல் நிறுவனம். இதே பாத்தீங்கன்னா இந்தியா ரூபாயோட மதிப்பு பாத்தீங்கன்னா டாலருக்கு எதிராக 73.49 இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பயிற்சிக்காகவே நம்ம மேற்கொள்றோமே வர உங்களுக்கு எந்த பரிந்துரையும் இதன் மூலம் தரதில்லை. சோ அதனால வந்துட்டு நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியை ஆப்ஷன் பேஸ்ல எப்படி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எடுக்கிறது, ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது மட்டுமே இந்த பயிற்சி எடுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.